நீங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை படிங்க, தந்தை பெரியாரை படிங்கன்னு சொல்றீங்க. சொன்னதெல்லாம் சரி, மகிழ்ச்சி. அதுல நீங்க படிச்சீங்களா? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய நில சீர்திருத்தம்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? சமூக மாற்றத்திற்கான ஜாதி ஒழிப்புனா என்னன்னு தெரியுமா? பொருளாதார கொள்கைனா என்னன்னு தெரியுமா? பொருளாதார பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கணும், அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை, விலைவாசிகளை எப்படி கட்டுப்படுத்தணும், இதை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா? தந்தை பெரியார் சமூக சீர்திருத்தத்துக்காக எந்தெந்த ஜாதியெல்லாம் நேரடியா குற்றம் சாட்டி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தந்தை பெரியார் என்னென்ன போராட்டங்களை எடுத்தாருன்னு, அந்த போராட்டங்களை எல்லாம் நாங்க எடுப்போம் அப்படின்னு அவர் எங்களுடைய கொள்கை தலைவர், அதனால நாங்க எடுப்போம் அப்படின்னு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது திமுகவிலேயே முடியாது. திமுகவிலேயே செய்ய முடியாது. ஏன் பெரியாரால் உருவாக்கப்பட்ட திராவிட கழகம் கூட இன்னைக்கு வரைக்கும் அது செய்ய மறுக்குது. இப்படி போலியா நானும் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு மக்களை ஏமாத்தி ஏதோ ஓட்டு வாங்கிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏதோ ஓட்டு வாங்கிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களால எந்த மாதிரியான சமூக மாற்றம் நிகழப்போகுது? திமுகவுக்கு, அண்ணா திமுகவுக்கு, காங்கிரஸ்க்கு, பிஜேபிக்கு, இங்க இருக்கிற எல்லா கட்சிக்கும் மாற்று நீங்க தானே சொல்றீங்க. மாற்று நீங்க தானே சொல்றீங்க. நீங்க தான் இருக்கிறதுல யோக்கியமான கட்சியாவே இருங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா ஊழல் செய்ய மாட்டோம்னு சொல்லுவீங்களா? ஊழல் செய்தவங்களை சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவோம்னு சொல்லுங்க. இதை எதையுமே பேசாம ஊழல் ஒழிப்பு அப்படின்னா எப்படி செய்வீங்க? ஊழல்னு எழுதி வச்சுட்டு அதை அப்படியே அழிச்சுட்டீங்களா? அப்படிதான் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் உங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்க முடியுது. உங்களுடைய செயல்பாடுகள் இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். தீர்வுக்கான நோக்கி உங்களுடைய பேச்சுக்களே கிடையாது.